ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ഓൺലൈൻ മൂലமாக ഇത് ആരാധനയെ பார்க்கணும் എല്ലാവർക്കും கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக கர்த்தாவே இந்த ஆராதனையை பார்க்கணும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதிக்குங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாடல் பாடி உம்மை துதி கிருபை தாங்க அப்பா. ஸ்தோத்திரம். வசனம் மூலமாக பேசுவீராக ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இப்போ பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் சபையில் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தினால் நிரம்புவது போலவே நம் குடும்பமாய் வீட்டில் அமர்ந்து தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவரை சேர்ந்து ஆராதிப்போம், ஒரு மனதாக ஆராதிப்போம். தேவனாக கர்த்தர் தாமே அவர் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆராதனை மூலம் மகிமைப்படுவாராக, பிரியப்படுவாராக. சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயம் உடனே, நேற்றும் இன்றும் மாறாத இயேசுவை என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடலை பாடுவோம். இயேசு மாற மாட்டார். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம். இன்று உலகமே வேறு ஒரு சூழ்நிலையில் காலப்பட்டு தள்ளப்படலாம். ஆனால் இயேசுவோ ஒருபோதும் மாறாதவராக இருக்கும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமின்றி மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமின்றி மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான், பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் வந்து ஏற்று தொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏற்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. இயேசு என்னும் நாமமதில் இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை இயேசுவை ஆராதிப்போம். உள்ளத்தாலே ஆராதிப்போம் மகிழ்ந்து ஆராதிப்போம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுவே நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி
தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய ஆதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுராஜனுக்கு வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களுக்கு ஜெயத்தை தருவீராகப்பா. ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் தருபவர். நீ நம்பிக்கை தேவனே நன்மைகள் தாளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு ஷபரதரமாரா கோரதா ஷரதரபதரியாண்டரா. ஓரிகரமா வெண்மேகமே ஓ வெண்மேகமே ரகசிதரதரமா மழையாய் பொழிவீராக. ஷரதோரபா சிதரபதரரரபா. ஓ ரதரதரமா. வீடுகளில் ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போமா. ஷோந்தரதரபோதி அந்த கரபோதி அந்த கா சிதரதரபோசி அந்தரபா. அந்த தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். அந்த ராஜனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். இந்த கொள்ளை நோய் சூழ்நிலை நம்மை பாதுகாக்கிறாரே. மகிமை 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 கணங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் யாவையும் இயேசுவுக்கு செலுத்துவோமா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உமக்கப்பானவர் யார்? ஓ உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எந்த வானத்திலும் இயேசுவுக்கு ஒப்பான எதுவுமே இல்லை. எந்த கொள்ளையும் இயேசுவுக்கு ஒப்பாகாது. எந்த இப்போ சீக்கிரமாக இருக்கலாம், இப்போது பயங்கரமாக காணப்படலாம், இயேசுவுக்கு ஈடானது கிடையாது. இயேசுவின் நாமத்தை பார்க்கலாம் கொரோனாவின் நாமம் உயர்வது கிடையாது. எல்லா நாமத்திற்கும் மேலான, எல்லா அதிகாரத்திற்கும் மேலான, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் மேலான ஒரு நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம், அது என் இயேசுவின் நாமமாக இருக்கிறது. சொல்லும் பொழுது பேய்கள் நடந்துவது அல்லவா? சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமாகுது அல்லவா? என் இயேசுவின் நாமம் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே Hallelujah, hallelujah. Shivaradipo, varadipo. Prakochu ekum radaraga shitaraba. Shidaradara karabani andaraduna shitaraba. விலையேறு பெற்ற உம்ரத்தா விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம்ரத்தா விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, எல்லா மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. நண்பர் என் நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டுங்கப்பா, வழிகாட்டும் தீபம். பாதையெல்லாம் அந்தகாரமா இருக்கிறப்பா, பாதையெல்லாம் செங்கலாக இருக்குதப்பா, எப்படி போகிறதே தெரியல, உயிர் தப்பிக்க வழிகாட்டுவீராக. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. நீர் வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகனா
அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஓ என் நண்பரே இயேசுவுக்கே நண்பரே இயேசுவுக்கே நண்பரே இயேசுவுக்கே என் நண்பரே இயேசுவுக்கே வழிகாட்டுவீராக வழிகாட்டுங்க வழிகாட்டுங்க ஆண்டவரே உயிர் தப்பிக்க வழிகாட்டுவீராக ஆண்டவரே இயேசுவே கடந்து செல்ல வழிகாட்டுவீராக என்னென்னமோ நடக்குது எத்தனையோ மரண ஊலங்களை கேட்கிறோம் இயேசுவே வழிகாட்டி எங்களை தப்பிப்பீராக தீபமாக இருப்பீராக ஒளியாக இருப்பீராக தரை மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே நாங்கள் சிறுக இயேசுவின் நாமம் மாத்திரம் பெருகுவதாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வந்து களி கூறாவிட்டாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய வீடுகளிலேயும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நாங்கள் அப்பா உண்மையோடு ஆண்டவரே கருத்தோடு தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே வீடுகளில் இருந்தாலும் நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நல்ல நாள் எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் துதிக்கு பாத்திரர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா. உம்மை துதிப்பது எங்கள் தகுதியா இருக்கிறது தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக இந்த நாளில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறையா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஆண்டவரே வழியிலே நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறீரப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. பயத்தோடு கர்த்தரை சேவிக்கவும் நடுக்கத்தோடு களிகூறவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொள்ளை நோய் ஆண்டவரே உடைய தேசத்துல வரும்போது அப்பா உம்முடைய நாமம் தரித்த என் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் அவைகளை கேட்ட ஆண்டவரே தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே கொள்ளை நோயினால் எங்களுடைய தேசம் அழிந்து போகிறது தகப்பனே. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே நீர் மனம் இறங்குவீராக. எங்களுடைய தேசத்திற்காக நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா. ஒவ்வொரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. இந்த நாளிலே பயத்தின் ஆவி ஆண்டவரே அப்பா எங்களிடமிருந்து நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஒவ்வொருவருக்கு தைரியத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் நீர் பாதுகாப்பி எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க எங்களுடைய தேசத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
உம்முடைய சாயலா எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆதாமுக்கு நீ ஜீவ சுவாசத்தை ஊதின என் தேவன் இந்த நாளில் ஆண்டவரே, மூச்சு விட கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சுவாசத்தை நீர் ஊதும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு அன்பானவர்களை இழக்க எங்களுக்கு வேதனையா இருக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் ஒவ்வொருவருக்காக நீங்க இறங்குங்க தகப்பனே. அப்பா நீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல சொல்லி ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் ஆண்டவரே இறங்குகிறவராய் இருக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்பட ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் ஆண்டவரே உம்முடைய செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரையா. கர்த்தர் தாமே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே விடுதலை தரும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நோய் தொற்று ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருந்த ஆண்டவரே விலக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது அப்பா உம்முடைய வார்த்தை போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதுமே ஆண்டவரே, சுகம் பெறுவார்களே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. எங்களுடைய தேசத்தின் மக்களுக்கு நீ சுகம் தரும்படியாய் கெஞ்சுகிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. இந்த நாளில் ஆளுகிற தலைவர்களை கூட நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களை செய்ய கர்த்த ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நீர் அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண்மலையாகிய தேவனே, உம்முடைய கண்கள்ல இருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக. உம்முடைய கோபமோ ஒரு நிமிடம், உம்முடைய இரக்கமோ நீடிய வாழ்வுன்னு சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. அப்பா சுகவீனமாய் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன என் தேவன், உம்முடைய தழும்புகளால் குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. அப்பா ஆண்டவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளில் எங்களுடைய சபையில் ஆண்டவரே வியாதி பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே ஜேசஸ் பிரதரையும் ஆண்டவரே அப்பா தெரசாமா இப்படிப்பட்ட அநேகர் ஆண்டவரே வியாதினால பலவீனத்தோடு காணப்படுறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் விடுதலை தருவீராக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா சபையினுடைய மக்களுக்கு ஆண்டவரே தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. நாட்டில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. பொருளாதார நிலைமை சீரடைந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உணவளிக்கிற என் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களில் வேலை இழந்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போஷித்து அவருடைய குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்குவீராக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. சபையினுடைய வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் தாமே பிள்ளைகளை இந்த நேரத்தை வீணாக்காதபடிக்கு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே சபையுடைய குழந்தைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி ஒரு மூன்றாவது ஆலை வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. இந்த இரண்டாவது ஆலையிலே ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்படுறது ஆண்டவரே தாங்க முடியல சப்பா. ஒரு விசையாய் நீர் ஆண்டவரே மறுபடியும் இந்த நோயின் தொற்று மூன்றாவது அலையாய் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் ஆண்டவரே களி கூற செய்வீராக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காதது தவறுதான் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நாட்கள்ல அநேகர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே மனம் இறங்கி ஆண்டவரே தேசத்துக்கு சுபிட்சத்தை தாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே சப்பா. எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா
காரியங்களையும் நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தினத்திலே ஆண்டவரே கர்த்தர் தாமே உம்முடைய மகனை மறுத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவே ஆண்டவரே தரும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சபையின் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். துதிக்கான மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Hallelujah, stotram, stotram. I praise you. I praise Lord for this wonderful time that He has given in our life. நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்துக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Especially it's very hard time for everyone since the season of this lockdown. இந்த ஊரடங்கு காலத்திலே எல்லாருக்கும் ஒரு கடின நேரமாக தான் இருக்கிறது. Because of in many areas, especially in our job or in every areas of our life, even in the church related things, everything is very hard time for everyone. எல்லா இடத்திலும் சரி ஒரு கடினமாக ஒரு நேரமாக தான் இருக்கிறது. அது ஒரு வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சபை சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி. Many people are struggling with the COVID and many people are just leaving this earth. அநேகர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அநேகர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு இருக்கின்றனர். It's only God's grace that we are still alive to praise His name. அவரை ஆராதிப்பதற்காக நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. Thank you for the church, for your valuable prayers for all our families in these days. இந்த நாட்களில் சபை முழுவதுமாக நீங்கள் ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். And those who are affected also recovering, is God's grace that we are safe now. யாரெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தேறிக்கொண்டு வருகிறார்கள். We have many prayer requests, but I just requesting the church to pray each other so that God's divine protection to be with us. இன்னும் अनेक ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நான் சபை விசுவாசிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அனைவரும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். And also spending time in prayer here also, so you can send your messages, prayer requests to us. நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களிடத்தில் அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். In Exodus chapter 2 verse 23, 24, 25 it's written. யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனம். Exodus chapter 2 verse 23 onwards. During that long period the king of Egypt died. The Israelites groaned in their slavery and cried out, and their cry for help because of their slavery went up to God. God heard their groaning, and He remembered His covenant with Abraham, Isaac and Jacob. So God looked on the Israelites and was concerned about them. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேலின் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். While Joseph was in Egypt, and he brought back all the families in Egypt. யோசேப்பு எகிப்திலே இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய முழு குடும்பத்தையும் எகிப்திலே கொண்டு வர சொன்னான். So the whole family was settled in Gershom, that is in Egypt. எகிப்திலே இருக்கிற கெர்சோம் என்ற இடத்திலே யோசேப்பின் முழு குடும்பமும் தரித்திருந்தார்கள். So it was a famine period, though it was a famine, but because of God's care and protection, people survived in that land. அந்த நேரம் ஒரு பஞ்ச நேரமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபையினால் அங்க இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஜீவித்து அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So the king was died and another king came on the throne. ஒரு ராஜா மரித்தான், வேறொரு ராஜா அந்த இடத்துக்கு கடந்து வந்தான். You know that we can assume that if the person who knows us, if he just died, the situation will be different. நமக்கு நன்றாகவே தெரியும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. நம்மை தெரிந்த ஒரு நபர் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை மிகவும் வித்தியாசமாக தான் தோன்றும். Sometimes people are so favor to us, so they will honor us.
சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள், அதனால் நமக்கு ஏற்ப கனத்தை கொடுப்பார்கள். But we cannot expect this for a long period. ஆனால் இந்த காரியங்களை நாம் மிக நீண்ட காலம் இதை எதிர்பார்க்க முடியாது. A time will come that the person will be removed from that place and another person will come on that throne. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு காலம் வரும், அந்த இடத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு நபர் அவர் மாற்றப்படுவார், வேற ஒரு நபர் அந்த சிங்காசனத்துக்கு வந்து சேருவார். So suddenly what happened, the situation will be changed, that the things that favor for us, it will be removed. சில திடீரென்று எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் மாறி போனது, நமக்கு சாதகமாக அமைந்த காரியங்கள் அது முற்றிலுமாக மாற்றப்பட்டது. Same happened in Joseph's the family there, so they went through the oppression. இதே போலதான் யோசேப்பினுடைய குடும்பத்திற்கும் ஏற்பட்டது இந்த நிலைமை. அவர்களும் ஒரு ஒடுக்கத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். So the new king oppressed the Israelis in Egypt. புதிய ராஜானவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அவன் மிகவுமாக ஒடுக்கினான். Because Egyptians feared by seeing the population of Israelis in Egypt. ஏனென்றால் இந்த எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலுடைய ஜனத்தொகையை பார்த்து மிகவும் அவர்கள் பயந்து போனார்கள். So because when they oppressed Israelites, it went through almost 400, more than 400 and almost 430 years. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கிட்டத்தட்ட 400 இருந்து 430 வருடங்கள் ஆகிவிட்டது. So almost these years when they were struggling there, இந்த வருடங்கள் முழுவதுமாக இவ்வளவு காலங்களாக அவர்கள் மிகவும் தடுமாறி கொண்டுதான் இருந்தார்கள். listen carefully, நன்றாய் கவனியுங்கள். they were in Egypt almost 430 years. அவர்கள் எகிப்திலே 430 வருடங்கள் இருந்தார்கள். So oppression was there. அங்கு ஒரு ஒடுக்குதல் காணப்பட்டது. So it is for not 1 year but almost for more than 400 years. அது ஒரு வருடம் அல்ல, அது 400 வருடங்களுக்கு மேலான ஒரு ஒடுக்குதலாக இருக்கிறது. The word here is written that வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. the Israelis groaned in their slavery and cried out. Verse 23. 23ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். Yeah, they were crying like anything. அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். When I was seeing the situation now, also almost 2 years, the land almost 1.5 years, the COVID, the situation is so much serious in our land. நாமும் நம்முடைய நிலத்திலே, நம்முடைய தேசத்திலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்திலிருந்து 2 வருடங்களாக இப்படிப்பட்டதான ஒரு கொரோனா சூழ்நிலையாக தான் நம்முடைய தேசம் இருக்கிறது. See, if we think if it's going to a 400 years, what will happen in this earth? இப்படியே இந்த கொரோனாவானது இப்படியே இது போல ஒரு 400 வருடங்கள் சென்றால் என்ன நடப்பது? It will be something very fearful. அது மிகவும் ஒரு பயங்கரமாக தான் இருக்கிறது. In Israel's life, almost they were struggling 400 years. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். And what happened? அங்க என்ன நடந்தது? Many people died, many people persecuted, and they were crying like anything. அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள், அநேக ஜனங்கள் உபத்திரப்பட்டார்கள், அவர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். But still something is happening there. ஆனால் ஆகையிலும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் நடைபெற்றுக் And கொண்டிருக்கிறது. it's written that they were crying and their cry reached in the presence of God. 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. Hallelujah. Hallelujah. So they were crying for the help. அவர்கள் ஒரு ஒத்தாசைக்காக அவர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். So they worship a almighty God. அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். So as they are worshiping him, their cry is just coming in the presence of God. அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், அப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முறையீட்டானது தேவ சந்நிதியை எட்டினதாக இருக்கிறது. The question may arise, why didn't this cry come to the presence of God before, within 1 year or within 100 year or within 5 year? ஏன் இப்படி கூட ஒரு நம்மளிடத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் இந்த முறையீட்டானது முதலாம் வருடத்திலோ அல்லது 2ஆம் வருடத்திலோ எட்டவில்லை தேவ சந்நிதியில், அது 400 வருடங்களுக்கு பின் எட்டினது என்று? Hallelujah. Hallelujah. It's a question for us sometimes. அது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. But see, the plan of us is different with the plan of God. நம்முடைய திட்டங்களும் தேவனுடைய திட்டங்களும்
முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கிறது. Sometimes we are making plans and putting into a bracket period, but it did not happen. சில நேரங்களில் நம்முடைய திட்டங்களை ஒரு பிராக்கெட்டுக்குள்ளாக போட்டு வச்சு நாம் இந்த நேரத்துக்குள்ளாக தான் நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். Always we are looking for a sudden deliverance. சில நேரத்தில் நாம் திடீரென்று உடனடியாக ஒரு விடுதலை பெற நாம் வாஞ்சிக்கிறோம். Sometimes we are just fighting for the sudden answers of prayers. சில நேரங்களில் நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வர வேண்டும், திடீரென்று பதில் வர வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். But for God it takes some time. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கோ அது செய்ய சில காலம் தேவை. It takes some time because God has a great vision, great plan on this particular prayers. அது ஏன் இவ்வளவு தாமதமாக, சில நேரங்களில் அது ஏன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் தாமதமாக செய்கிறார் என்றால் அதை குறித்து தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Sometimes I thinking that maybe God is waiting for Moses to birth. நான் நினைத்தேன் ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் மோசே பிறப்பதற்காகவும் கூட காத்திருக்கலாம் என்று. Hallelujah. Hallelujah. It took 400 years, more than 400 years that Moses had his birth on this land. அந்த 400 வருடங்களுக்கு பின்பு தான் மோசே ஆனவன் அந்த நிலத்திலே அவன் பிறந்தான். Hallelujah. Hallelujah. Sometimes I think that God can easily send Moses earlier within 10 years also. சில நேரங்களில் நான் நினைப்பதும் உண்டு, ஆண்டவர் நினைத்திருந்தால் மோசேவை 10 வருடங்களுக்குள்ளாக கூட அனுப்பியிருந்திருக்கலாம் இந்த உலகத்தில். But his plan is not our plan. ஆனால் அவருடைய திட்டமானது நம்முடைய திட்டம் அல்ல. But what happened here? அங்க என்ன நடந்தது? When people were crying, this cry reached in the presence of God, and what happened? God remembered his covenant with Israelites. ஜனங்கள் இப்படி முறையிட்டு கொண்டிருக்கும் போது அந்த முறையிட்டு சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அப்பொழுது என்ன நடந்தது? தேவனாகிய கர்த்தர் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். Hallelujah. Hallelujah. Dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, when we cry, நாம் முறையிடும் போது there is something happened there. ஏதோ அங்க நடக்கிறது. What kinds of cry? எந்த விதமான அழுகை? You know, when we pray, what we should do? நாம் கதறும் பொழுது, நாம் அழும்போது என்ன நாம் செய்ய வேண்டும்? The Psalm 34 verse 17 is written. சங்கீதம் 34:17 இப்படியாக சொல்லுகிறது. When the righteous cry for help, the Lord hears and rescues them from all their troubles. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்குள்ளும் நீங்களாக்கி விடுகிறார். So it written in a different way here. அது இங்கு மிகவும் வித்தியாசமான ஒரு பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது. It's written when the righteous cry for help. நீதிமான்கள் உதவிக்காக ஒத்தாசைக்காக கூப்பிடும்போது அழும்போது என்று எழுதியிருக்கிறது. So the word cry is making something different here. அங்கு கூப்பிடுதல் ஆங்கிலத்திலே அழுவதை குறிக்கிறது. அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை அங்கே சொல்லுகிறது. It's not a simple kind of prayer. அது சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல, but it's a cry. அது ஒரு அழுகையின் ஜெபமாக இருக்கிறது. So cry making some difference here. ஒரு அழுகை ஏதோ ஒரு வித்தியாசத்தை அங்கே செய்கிறது. If we see the common people, everyone praying in every day. எல்லா ஜனங்களும் தினந்தோறும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். So but the cry, tearing, the tears that the rolling down, the tears when it come down, it having some changes there. நம்முடைய கண்களிலிருந்து வடிகிறதான அந்த கண்ணீர் ஏதோ ஒரு மாற்றத்தை அது நடத்த அது சாத்தியமுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the cry here is the God hear his cry and he is rescuing him from all the troubles. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்டு அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவிக்கிறார். In Exodus we saw that people were crying and their help reached in the presence of God. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறையிடுகிறார்கள், அவர்கள் முறையீட்டின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினதாக இருக்கிறது. So God was waiting for their cry. தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய முறையீட்டுக்காக காத்து கொண்டிருந்தார். A cry in the crucial point, in the peak point, so that God would come and deliver them. உச்சக்கட்ட நிலையிலே நாம் கதறும்போது அவர்கள் கதறினார்கள். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து அவர்களை விடுவித்தார். Hallelujah. Hallelujah. See, we are crying sometimes, but the way of the cry will not happen. நாமும் கூட அழுகிறோம். ஆனால் நாம் எப்படி அழுகிறோம், நம்முடைய அழுகையானது சில நேரங்களில் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கலாம். You know who is crying?
உங்களுக்கு தெரியுமா யார் அழுகிறார்? A helpless person. உதவியற்ற நிலையில் இருக்கிற ஒருவர் தான் அழுகிறார். Hallelujah. ஹalleluya. The person he doesn't have any help from anywhere. யாரிடத்திலிருந்தும் எங்கே இருந்தும் எந்த உதவியும் பெறாமல் இருக்கிற ஒரு நபர் தான் அழுகிறார். He doesn't know how to go ahead. அவர்கள் எப்படி முன்னே செல்வது என்பது, அடுத்த அடியை எடுத்து வைப்பது என்பது தெரியாது. A helpless person. ஒரு உதவியற்ற நிலையிலே நபராக காணப்படுகிறார். He will cry like anything. அவர்கள் நிச்சயமாக அழதான் செய்வார். Sometimes you know, if anyone comes to you for a money to get a debt or something, சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு சில நபர் உங்களிடத்தில் கடந்து வந்து ஏதாவது ஒரு கடனாக உங்களிடத்தில் பணம் வாங்க வேண்டும் என்று கடந்து வந்தால், sometimes the one who is coming sometimes cry, சில நேரங்களில் வருகிறவர்கள் அவர்கள் அழுது கொண்டு வரலாம். because he doesn't have any way to get money. ஏனென்றால் அவருக்கு வேற பணத்தை பெற வேற வழி எதுவும் அவருக்கு இல்லை. Hallelujah. Hallelujah. The same way people, those who are dying, hanging themselves, they are not getting any way to go ahead. அதே போலதான் தூக்கிலே அவர்கள் தற்கொலை செய்து தூக்கு போடுகிறவர்களும் கூட அவர்களுக்கும் வேற வழி இல்லாம தான் அதை செய்கிறார்கள். So every doors are closed, now they are in empty place. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதினால் அவர்கள் வெறுமையான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். The Israelites also, all the doors closed, they were in the cry, and it is coming to the peak point. இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்கள் அழுகிறார்கள், முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையீட்டின் சத்தமானது உச்சக்கட்ட நிலையை அடைந்தது. Hallelujah. Hallelujah. So God is waiting for you also. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். God wants you to cry. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் முறையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When you cry, நீங்கள் முறையிடும் போது you have to destroy all the heights from your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான மறைவா இருக்கிற காரியங்களை, அந்தரங்களை நீங்கள் அழிக்க வேண்டும். You have to be in the zero point. நீங்கள் பூஜ்யத்தின் நிலையிலே நீங்கள் கடந்து வர வேண்டும். And the cry comes to the peak point. அந்த அழுகையானது ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையும் பொழுது, Brother and sister, அன்பு சகோதர சகோதரிகளே, you are going to see a miracle in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். God bringing a change in your life. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். And the angel of God is coming to your life to do something great things in your life. கர்த்தருடைய தூதனானவர் மகா பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்ய உங்களுக்கு நேராக கடந்து வருகிறார். He doesn't want a simple cry in your life. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமான முறையிடுதலை கேட்கவில்லை. A cry in a normal way to that in front of the common people that you are crying. சாதாரண ஜனங்கள் முன்பாக நாம் விடுகிற கண்ணீரை போல அல்ல. Hallelujah. Hallelujah. But it should come a helpless situation. This cry should come. இந்த அழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், உதவியற்ற நிலையிலே நாம் அழும்பொழுது எப்படி நாம் முறையிடுவோமோ அப்படி ஒரு முறையீட்டாக இருக்க வேண்டும். The situation of the world also the same. இந்த உலகத்தின் சூழ்நிலையும் கூட அதே போலதான் இருக்கிறது. People are helpless. ஜனங்களும் கூட உதவியற்ற நிலையில் இருக்கிறார்கள். But still stubborn people are there. ஆனால் இன்னும் கூட மிகவும் வைராக்கியம் கொண்டுள்ள ஜனங்களும் இருக்கிறார்கள். Churches need to submit. அநேக சபைகளானது அவர்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். Brothers and sisters in the church need to submit. சபையில் இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். Youths in the church need to submit. சபையில் இருக்கிற வாலிபர்களும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Everyone going away from the spiritual life. எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு அவர்கள் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். Stubbornness, it is very hard in their mind. அவர்கள் சிந்தையில் இருக்கிற அந்த வைராக்கியமானது, வீண் வைராக்கியமானது ஏதோ ஒரு காரியத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது. They think that whether people die or not die, it will not happen in my life. அவர்கள் நினைக்கிறார்கள், ஜனங்கள் மரித்தாலும் இல்லை, மரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையில் அந்த மரணம் சம்பவிக்காது என்று நினைக்கிறார்கள். I am busy with my own schedule, my own personal things. என்னுடைய காரியங்களில், என்னுடைய தனிப்பட்ட காரியங்களில் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். And in this season the world is in a worse situation and lockdown, many things going on. இந்த நேரத்தில் நம்முடைய உலகமானது மிக மோசமான நிலையில் இருக்கிறது, ஊரடங்காக இருக்கிறது. And the people are spending a luxurious or different life. ஆனால் அந்த ஜனங்கள் மிகவும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பண ரீதியாக அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். Those who are affected with the COVID, they know the serious things. யாரெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்தான ஒரு கவனமும் ஜாக்கிரதையும் இருக்கும். They are thinking that I am safe, so nothing to worry. அநேகர் நினைக்கிறார்கள், நான் நன்றாக தான் இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அதனால் எனக்கு கவலைப்பட ஒன்றும் இல்லை என்று. Like in the Noah's time, people are eating, drinking, having the game and having the splendor life.
நோவாவின் காலத்தை போல ஜனங்கள் புசித்தும் குடித்தும் அவர்கள் தங்கள் இஷ்டத்தின் போக்க அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். Church brothers sister, they are spending time in this same way, eating, drinking, game and the same dancing they are going on. சபையில் இருக்கிற சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி அவர்களும் இதே போலதான் புசித்தும் குடித்தும் தங்களுக்கு பிடித்த மாதிரி தங்களுக்கு இஷ்டம் போல தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. The situation very bad now. சூழ்நிலையானது மிகவும் மோசமாக இருக்கிறது. God is waiting where the change to come. தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் எப்போது ஒரு மாற்றம் வரும் என்று. And he wants the cry to come his presence. அவருக்கு அந்த முறையீட்டானது தன்னுடைய சன்னதியில் எட்ட வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். When we simple cry, it will not go heights. நாம் சாதாரணமாக நாம் முறையிடுவோம் என்று சொன்னால் அது பல உயரங்களுக்கு கடந்து போகாது. Satan is there to stop that our cry. பிசாசானவன் நம்முடைய அழுகை நிறுத்தாமல் காத்து கொண்டிருக்கிறான். But we are face and if we are cry very loudly, the cry should reach in the presence of God. நாம் கதறி அழும்போது நாம் சத்தமிட்டு அழும்போது அது நிச்சயமாக தேவ சந்நிதியில் எட்டுகிறதாக இருக்கிறது. And the word of God says that when the cry reach God's presence, he hears the covenant with us. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். Hallelujah. Hallelujah. What is the covenant with us? நம்மோடு அவர் செய்த உடன்படிக்கையானது என்ன? The covenant with the Israel, it was that the people of the Israelites will reach the Canaan. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்னவென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அவர்கள் சேருவார்கள் கடந்து செல்வார்கள் என்ற உடன்படிக்கையே. Hallelujah. Hallelujah. So the same covenant we have also in our life. அதே போல உடன்படிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. And what is our covenant? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையானது என்ன? And see Ezekiel chapter 16 verse 60 when we read. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் verse 60. 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. So the word is written that I remember the covenant I made with you in the days of your youth and I will establish an everlasting covenant with you. ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். So in your youth age, God is made and covenant with you. உன்னோட இள வயதில் உன்னோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். So what is the covenant that God made in your youth age? உங்களுடைய இள வயதில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையானது என்ன? So many covenants are there. அநேக உடன்படிக்கைகள் இருக்கின்றன. Only one covenant, that is Galatians chapter 4. ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் verse 3 to 7 when we read. 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்த பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாராமல் புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். Hallelujah. Hallelujah. So what's the covenant that he gave to us? அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன? The only one covenant, that is the sonship. ஒரு உடன்படிக்கை, அதுதான் புத்திர சுவிகாரம். That God is our father and we are his children. தேவனாகிய கர்த்தர் நமது தகப்பனாக பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். So everything is included in this covenant. எல்லாமே இந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறது. If you are a child of a father, you are going to receive all the possession of your father. நீங்கள் உங்கள் தகப்பனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தகப்பனுடைய எல்லா உடைமைகளையும் சொத்துகளுக்கும் அது சுதந்திரவாளியாக நீங்கள் இருப்பீர்கள். So the covenant is there. அந்த உடன்படிக்கை இருக்கிறது. You are my son, you are my daughter. நீ என்னுடைய மகளாக இருக்கிறாய், நீ என்னுடைய மகனாக இருக்கிறாய். But the thing is, in our life, in our every areas of life, we should keep this covenant always. காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இந்த உடன்படிக்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். And Jesus came to
our life to reflect this covenant again and again. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உடன்படிக்கையை தான் அவர் மீண்டுமாக பிரதிபலித்துக் கொண்டே இருந்தார். So we have to remember this covenant that we are his children. நாம் இந்த உடன்படிக்கையை எப்போது நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And what happened there? என்ன நடந்தது? And here we can see that in verse 23, so God looked on the Israelites and was concerned about them. In Exodus chapter 2 verse 23. நம் யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். Hallelujah. Hallelujah. Dear friends, dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, see, if you are a believer, you are God's child, you are carrying a covenant. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு உடன்படிக்கையை எடுத்து கொண்டு செல்கிறீர்கள். You have to remember that I am a covenanted person, means I am carrying a covenant. நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும், நான் ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன். So when you are crying, நீங்கள் முறையிடும் பொழுது God is listening. தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. But if you are not crying like that, நீங்கள் அந்த முறையாக நீங்கள் கதறவில்லை என்றால், if you are keeping many obstacles in your life and not crying as such, then it will not happen. நீங்கள் अनेक தடைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கதறவில்லை, முறையிடவில்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்காது. God wants to hear your cry. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் முறையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants to look at you. அவர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to have a concern about you. அவர் உங்களை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். So if he gets a concern about you, அவர் உங்களை குறித்து ஒரு கரிசனை பெற்றார் என்றால், he is going to arrange a Moses for you. அவர் உங்களுக்கு ஒரு மோசேவை ஏற்படுத்த போகிறார். Hallelujah. Hallelujah. And he is going to guide a Moses for you. அவர் உங்களை வழிநடத்த ஒரு மோசேவை ஏற்படுத்துவார். And a Moses is coming to deliver Israelites. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வருகிறான். So that for that God is preparing a Moses in the wilderness. அதற்காக மோசேவை வனாந்தரத்திலே தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். So in one side you are crying, this cry is coming to the presence of God. ஒரு பக்கத்தில் நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த முறையிட்டானது தேவனுடைய சந்நிதியில் எட்டினதாக இருக்கிறது. And God is hearing your crying and looking at you, having the concern on you. தேவனாகிய கர்த்தர் உங்கள் முறையிட்டை கேட்டு உங்கள் மேல் ஒரு கரிசனை உள்ளவராகி, At the same time God is sending his angel to prepare Moses for you. அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி மோசேவை அங்கே உருவாக்குகிறார். A rescue is coming from the wilderness. ஒரு மீட்பானது வனாந்தரத்திலிருந்து கடந்து வருகிறது. Israelites never expected this rescue from coming from the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு மீட்பை வனாந்தரத்தில் இருந்து வரும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. Hallelujah. Hallelujah. And even Moses also in the wilderness without any hope, without any expectation. மோசேவும் கூட எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வனாந்தரத்திலே அவன் இருந்தான். He just forgot the covenants and everything. He just with the sheep in the wilderness. அவன் பெற்றிருக்கிற எல்லா உடன்படிக்கைகளும் அவன் மறந்து அவன் ஆடுகளோட அவனை மேய்த்து கொண்டு அங்க இருந்தான். But suddenly situation has been changed. ஆனால் திடீரென்றோ சூழ்நிலையானது மாறி போனது. It happened because of the cry of the Israelites. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிட்டால் காரியங்கள் மாறினதாக போனது. Hallelujah. Hallelujah. And dear brothers, sisters, if you are cry as such, என் சகோதர சகோதரிகளே, நீங்களும் இதே போன்ற ஒரு முறையீட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், the way the God expecting from you, தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், he is preparing something in the wilderness. அவர் ஏதோ ஒரு காரியத்தை வனாந்தரத்திலே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is arranging people in the wilderness. அவர் வனாந்தரத்தை உங்களுக்காக ஜனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். He is sending help for you from other sources. அவர் மற்ற ஊற்றுகளில் இருந்த காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். And a great change, a great deliverance you are going to see in your life. ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. A great deliverance. ஒரு பெரிய விடுதலையானது. God is so concerned about you. தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Dear church, you have to have the belief on him. சபையே, நீங்கள் அவரிடத்தில் ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். It may take 400 years. அது ஒருவேளை 400 வருடங்களாக கூட இருக்கலாம். Doesn't matter. அது ஒரு காரியம் அல்ல. You are carrying his covenant. நீங்கள் அவருடைய உடன்படிக்கையை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். You have to remember the covenant. நீங்கள் அந்த உடன்படிக்கை நினைவில் கொள்ள வேண்டும். Yes, I am the child of God. ஆம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். I am child of Jesus Christ. ஆம், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். Yes, I took baptism. ஆம், நான் ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறேன். There is an almighty God. Hallelujah.
Hallelujah. எனக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. He will rescue me. அவர் என்னை மீட்பார். He will send me the help. அவர் எனக்கு ஒத்தாசையை அனுப்புவார். I want to be changed. நான் மாற வேண்டும். I am destroying everything in my life. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நான் அழிக்கிறேன். Yes, every heights, everything I'm just destroying. எல்லா விதமான அந்தகார காரியங்களையும் நான் அழிக்கிறேன். I'm just humbling myself in the presence of God. நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை நானே தாழ்த்துகிறேன். And I just crying for the help. நான் ஒத்தாசைக்காக கதறுகிறேன். And a great help coming from the Lord. ஒரு பெரிய ஒத்தாசையானது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. To save me, to save you. என்னையும் உங்களையும் மீட்கவே. And the Holy Spirit, the power of Holy Spirit ascending in our life. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையில் அது இறங்கி வருகிறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Those who are struggling with the COVID and other issues in this time. யாரெல்லாம் கொரோனாவாலும் மற்ற விதமான பிரச்சனைகளாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, let you have the trust on Jesus. உங்களுடைய நம்பிக்கையானது இயேசுவின் மீது இருப்பதாக. Hallelujah. Hallelujah. I know many people, many believers passed away. அநேக பாஸ்டர்களும் அநேக விசுவாசிகளும் கூட மரித்து போயிருக்கிறார்கள். But they had a great hope on Jesus. ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். One day Jesus will come back. ஒரு நாள் இயேசு மீண்டுமாக கடந்து வருவார். Those who died will rise again. யாரெல்லாம் மரித்து போனார்களோ அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். And those who are live, they will also transform their bodies and will reach into heaven. யாரெல்லாம் உயிரோடு பூமியில் இருக்கிறார்களோ கிறிஸ்து வரும்போது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்துவுடனே கூட செல்வார்கள். The church will unite again. சபையானது மீண்டுமாக ஒரு மனதாக ஒருமித்து சேரும். Hallelujah. Hallelujah. And everyone will see together and will glorify Jesus. எல்லாரும் அதை பார்த்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். And Jesus will establish his kingdom on this earth. இயேசுவானவர் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். There is one country, there is only one king, that's Jesus on this earth. ஒரே ஒரு நாடு தான் இருக்கும், ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார், அதுதான் இயேசு. Hallelujah. Hallelujah. Because of that, if we live, nothing to worry. If we die, nothing to worry. அதை நினைத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் மரித்தாலும் கவலைப்பட தேவையில்லை, நாம் வாழ்ந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. Because Jesus is the one king, one God. ஏனென்றால் இயேசுதான் ஒரே ஒரு ராஜாவா இருக்கிறார், ஒரே ஒரு தேவனாகவும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We have to carry this hope in our life. இந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுமந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். If you have this hope, you can overcome all the issues of your present life. நீங்கள் இந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் தற்போது இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மேற்கொண்டு வர முடியும். Hallelujah. Hallelujah. Let us close our eyes. நம் கண்களை மூடுவோம். And let us submit our life. நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். Let us pray that Jesus presence in my life. கர்த்தருடைய பிரசன்னமானது நம்முடைய வாழ்க்கையில் வரபடியாக நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, we glorify thy name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We praise your name. உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். Lord, thank you for giving us Jesus. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for a great hope that you given to us. எங்களுக்கு கொடுத்த நல்ல நம்பிக்கைக்காக நன்றி. Thank you for the covenant of us, a child of you in our life. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக இருக்கிற அந்த உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for hearing our cry. எங்களுடைய முறையிட்ட எங்களை கதறலை கேட்டதுக்காக நன்றி. Thank you for the protection that you are giving to us, Lord. எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பிற்காக நன்றி. Lord, thank you for speaking to us this morning. இந்த காலையில் எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. Through this word, Lord, you would bless each and every families of our church. இந்த வார்த்தையின் மூலமாக எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. Those who are watching online this service, bless them, bless their families. யாரெல்லாம் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை தேவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Those who are sending offering and tithe, bless them abundantly. யாரெல்லாம் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கிறார்களோ அவர்களை நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. Bless each and families, those who are struggling financially also. யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. And we pray for the families, those who are struggling with the COVID, you would heal and deliver. யாரெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் சுகப்படுத்தி ரட்சிப்பீராக. Brother Soma and family, bless them, heal them, deliver them. ஆண்டவரே, சகோதர சோமோட குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி விடுவிப்பீராக. And the many families, many house owners, families are struggling with COVID. I pray let thy word comes and heal them. அநேக வீட்டுடைய ஹவுஸ் ஓனர்கள் தேவனாகிய கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இப்படியாக ஜெபிக்கிறேன், தேவ வார்த்தையானது கடந்து வந்து அவர்களை விடுவிப்பதாக. Let thy holy blood covers us. பரிசுத்த இரத்தமானது, உம்முடைய பரிசுத்த இரத்தமானது எங்களை முழுவதுமாக மூடுவதாக. Thank you for hearing our prayer. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. In Jesus name we pray. இயேசு மூலம் வேண்டுகிறோம். Amen. Amen. En ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, en മുഴുവനുള്ളമേ അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. En ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, കർത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാത്തെ. ആമീൻ.
പിതാവാകിയ ദേവനുടെ അൻപും കുമാരനാകിയ യേശുക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ അന്യോന്യവും ഐക്യവും സമാധാനവും നാം അനേവരോട് കൂടെ ഇന്നും എപ്പോഴും ഇരുപ്പതാകെ. ആമേൻ.